நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். May I come in, madam? Yes, come in. Welcome to Golden Guest Resort, madam. Coffee. Thank you. ஊட்டி பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. ஆமா மேடம், ஊட்டினா பயங்கர ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏற்காடும் ஜில்லுன்னு தான் இருக்கும். நான் இப்பதான் ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம். போறீங்களா மேடம்? இல்ல, வந்திருக்கேன். போயிட்டு வந்திருக்கீங்களா? ஊட்டில என்ன ஃபேமஸ்? அது ஊட்டில இருக்குங்களா கேட்கணும் மேடம். ஏற்காடுல பெரிக்கா ஃபேமஸ். ஓ, நீங்க ஏற்காடா? ஆமா மேடம், இதே ஊர் தான். ஏங்க, நீங்க இந்த ஊருன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏற்காடுங்கறீங்க. இது ஊட்டி இல்ல. இல்ல மேடம். என்ன? இது ஊட்டி இல்ல மேடம். அப்புறம் ஏற்காடு. என்ன சொல்றீங்க? இது நிஜமாவே ஊட்டி இல்லையா? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் பரம்பரை இங்கே தான் இருக்கேன். இது ஏற்காடு தான் மேடம். சரி, நீங்க போங்க. தேங்க்யூ மேடம். ஊட்டின்னு சொல்லி ஏமாத்தி ஏற்காடுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மாமா. ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க? எனக்கு அப்பவே தெரியுங்க. உள்ளூர் டிரைவர் ரூட்ட மறக்கிறப்ப இந்த பஞ்சாபிக்கார மட்டும் எப்படி மறக்காம இருக்கா? அரே மதாஜி, குளிக்க தானே போனோம், வேற என்ன பண்ணோம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னு கேள்வி வேற கேக்குறீங்களா? ஏண்டா, தூங்கிக்கிட்டே வண்டியை ஓட்டுனீங்களா? சார், என்ன ஆச்சு? ஏன் உங்களை திட்டுறீங்க? அது சரி, உனக்கு விஷயமே தெரியாதாப்பா? இல்ல சார், என்ன விஷயம்? இந்த சிங்கு நம்மளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறானே, இது ஊட்டி இல்லப்பா, ஏற்காடு. வாட்? ஏற்காடா? எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, மலைக்கு மேல தானே ரூட்டு போகுது, ஊட்டின்னு தப்பா நினைச்சிட்டோமோ? இது ஊட்டி நெகி, ஏற்காடு. ஓ, அச்சா. அச்சா நஹி பேட்டி, இவனுங்க திருட்டு பசங்க. சார் விடுங்க சார், ஊட்டி ஹில் ஸ்டேஷன் தான், ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் தான். அது அப்படி எப்படிப்பா விட முடியும்? புளியோதரை முட்டைய வச்சு இதுதான் பிரியாணின்னா ஒத்துக்க முடியுமா? முடியாதுதான். அது மாதிரி தான் இதுவும். சாரதா, விளக்கம் பின்னிட்ட. क्या बात है माताजी, क्या बात है? ஏங்க, ஏதாச்சும் ஒழுங்கா பதில் சொல்லுங்க. இவனுங்க கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. என்னடா உங்க வீட்டுல எல்லாரும் ஒரே மாதிரி அடிக்கிறீங்க? என்னடா பண்ண போற? தெரியலையே, ஏதாச்சும் பண்ணுவோம். அரே ருக்கோ ருக்கோ ருக்கோ, ஒரு பச்சை புள்ளைய வயித்துல போட்டு குத்துறீங்க. தமிழ்நாட்டுல யாருக்கும் பொறுமை கிடையாதா? சரி, நேரா விஷயத்துக்கு வா. நாங்க ஏற்காடு வந்தோம்னா ஊட்டியில மழை. மலையில தான் ஊட்டியே இருக்குது. அந்த மழை சொல்லு ரெண்டு கோவமே கம்மகேன் நவதாதே. ஓ, மழையா? மேடம், மழை மிட்ட நட்டு ஒண்ணு மணிக்கும் மழை பெய்யுது. ரெண்டு ஸ்லைட் ஆகுது, ராக்கு மண்டை மேல விழுது. டூர் கேன்சல் ஆனா நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. இங்க கூட்டி வந்தா நாங்க பண்ண தப்புனா சொல்லுங்க சாப், நாங்க போறோம். செக்ரட்டரி சார் நம்மள மறைச்சிருக்கிறார், நம்ம வா போலாம். அவதார், மீம்ஸா மாமா. கரெக்ட் தான்மா, நல்லது நினைச்சு தானே பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணது சரிதான். சாரி அவதார், சாரி கும்கி. அது இல்ல, சாரி கேக்குறவங்களுக்கு இவன் ஒன்னும் வருத்தம் வரல. உயர்ந்த உள்ளம் சாப், நாங்க எதுவும் மனசுலயே வச்சுக்கல. எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம வெளியிலே போலாம். ஓகே அவதார், எல்லாரும் 1 hourல ரெடி ஆயிட்டு வாங்கப்பா, வெளில போலாம். ஜல்தி ஜல்தி ஜல்தி. வல்ல வல்ல. அரே தப்தனா.
சிங் நீங்க என்ன அந்த நரகத்துக்கே கூட்டிட்டு போனாலும் அது எனக்கு ஊட்டி மாதிரி தான். டைம் ஆச்சு மேடம். 1 hourல கிளம்பணும் நம்ம. ஜல்தி 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 ஜல்தி. ஓகே பாய். இதுமா சிங் எனக்கு ஏற்காடு பிடிச்சிருக்கு. உன்னே பிடிச்சிருக்கு. ட்ரீமம் வேக்கப்பம் கிரிட்டிக்கல் கண்டிஷனம் அர்த்தம் கேக்கப்பம் ஹிலடுல சப ஷேக்கப்பம் ஃபேஸ் டு ஃபேஸம் धरती போத்துறம் கைசம் தண்டரம் டவுனம் மண்டரம் சைசம் மேட்டரம் திங்கம் மண்டரம் ஜம்பிங்கம் 1 2 3 4 அது சரி. अब टाइम हो गया. சீக்கிரம் ஜல்தி ஜல்தி கிளம்புங்க. ஆல் லாங்குவேஜ்ல நீ ரொமான்ஸ் சொல்ற இருக்குடி உனக்கு ஆப்பு. வெயிட் அண்ட் சீ. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். சேகர், சாரதா, என் மனம் சிறகடித்து பறக்கும் பறவையை போன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது சேகர். ஓ அப்படியா? ஏன்? உங்களோடு இணைந்த இந்த வாழ்க்கையை எண்ணி, இனி நான் பெறப்போகும் இன்பங்களை எண்ணி என் மனம் பரவசம் அடைகிறது சேகர், பரவசம் அடைகிறது. சாரதா, சேகர், என் காதல் கண்மணியே, இனி இந்த உலகில் யாராவது உன்னையன்றி வேறு யாரையாவது அழகி என்று குறிப்பிட்டால் அவர்களுடன் நான் கைகலப்பில் ஈடுபடலாம் என்று இருக்கிறேன். அப்படியா? சேகர், சாரதா, திருமணம் முடிந்து உங்கள் கைப்பற்றி என் பெற்றோரை பிரிந்து வருகையில் மீண்டும் அவர்களை எப்போது காண்பேன் என துடித்தேன். ஆனால் இப்பொழுது உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்து விடக் கூடாது என எண்ணுகிறேன் சேகர். அவ்வாறு நான் பிரிய நேர்ந்தால் அது என் மரணமாக மட்டுமே இருக்க வேண்டும் சேகர். பைத்தியக்காரி, காதலில் மனம் லயித்து இன்புற்றிருக்கும் இந்த வேளையிலே மரணத்தை பற்றி ஏன் பேசுகிறாய்? மரணம் கூட நம்மளை பிரிக்க முடியாது சாரதா. சேகர், சாரதா, சேகர், சாரதா, சேகர், சேகர். என்ன பழைய நினைவுகளா? நாம முத கொடைக்கானல் போனோமே, அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சந்தோஷமா அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்ல. ஆமாங்க. சாரதா, என்னங்க அப்பெல்லாம் என்ன சேகர் சேகர்னு சரோஜா தேவி டோன்ல கூப்பிடுவே.
அதே மாதிரி இப்போ ஒரு தபா கூப்பிடி. போங்க. ஒரே ஒரு தடவை செல்லம். சேகர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா ஏண்டா என்ன இப்படி தனியா தவிக்க விடுற? உன்னை விட்டுட்டு போகவும் முடியாம சந்தோஷமா கூட இருக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன்னா என்னோட எந்த கஷ்டமும் புரியாம என்ன திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கல நீ. அப்படி இருந்தா உன்னை ஏன் நான் இவ்ளோ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியல. I miss you டா. உன் நினைவா இப்ப என் கூட இருக்கிறது உன் வாசம் மட்டும்தான். மீனாட்சி, அப்பா, என்னடி அப்படி பாக்குற? நீ நீ எப்ப வந்த? நீ தானே இப்ப சொன்ன என் வாசனை உன் கூடயே இருக்குதுன்னு. என் வாசம் கூட இருக்கும்போது நான் இருக்க மாட்டேனா? என்ன பாடுறா, நான் இல்லாத போது வாய்ஸ்ல லவ் டோன்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுற. அதுவே இருக்கிறப்ப கோமா பேசுறல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, என் வாசம் அதுல என்னையே இவ்வளவு ஃபீல் பண்றியே, என் வாசம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய் சொல்லுடி. ஏய் சும்மா நடிக்காதடி. என் வாசம் எப்படி இருக்குன்னு ஒரு நாளைக்கு மூச்சுக்கு 300 தடவை என் சட்டையில ஸ்மெல் பண்ணி பாக்குற? சரி சொல்லு, என் வாசனை எப்படி இருக்கும்? உன் வாசம் ஒரு மாதிரி மேன்லியா. ஓ அப்படியா? இங்க பாரு, ஓவரா சீன் போட்ட சொல்ல மாட்டேன். சரி சரி, நல்லா சொல்லு. மேன்லியா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும் அந்த வாசம். சாப்பிட்டேனா? நார்மலா நான் சுவாசிக்கிற காத்து மாதிரி இல்லாம இந்த வாசமே எப்பவுமே நான் சுவாசிக்கிற காத்தா இருக்காதான்னு ஒரு ஏக்கத்தை உண்டாக்குற மாதிரி அப்படி ஒரு வாசம். நீ வீட்ல இல்லாதப்போ பல நேரம் உன் ஷர்ட் எடுத்து நான் போட்டுக்குவேன். ஏதோ நீயே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, உன் வாசத்தை பத்தி நான் சொன்னனே, ஏன் வாசத்தை பத்தி நீ சொல்லு. வாசனை அது எப்படி சொல்றதுன்னு தெரியல மீனாட்சி. தெரியலன்னு சொல்லுடா. தெரியல ஒண்ணும் இல்ல, அது எப்படி சொல்றது வார்த்தை. என் வாசனை கூட உனக்கு தெரியலல்ல? உன்ன மீனாட்சி புருஷன் அடி கூடாது மீனாட்சி. ஐயோ மீனாட்சி, மீனாட்சி மீனாட்சி அடிக்காத மீனாட்சி. ஒரு 2 வீக்ஸ்ல சொல்லிடுறேன்.
பைத்தியமாவே ஆக்கிட்டல்ல. ஷபாஷ் அவதார், ரொம்ப திறமையா போய் சொல்லி சமாளிச்ச. ஜகஜாலே கில்லாடி நீ. என்னத்துல சொல்ற? ஊட்டிக்கு ரூட்டு தெரியாம வண்டியை ஏற்காடு விட்டுட்டு ஊட்டியில பிளேட்டு ரெயின்ஃபால்னு போய் சொல்லி சமாளிச்சல, அத சொல்றேன். ஏய் குங்கி, அது பொய் இல்ல, உண்மை. ஊட்டில நிஜமாலுமே ஃப்ளட்டுடா. அவதார், உன்னை நான் நம்புறான் இல்ல. ஏய், இங்க நீயும் நானும் தானே இருக்கோம். இப்ப எதுக்கு இந்த சைத்தான் கி பச்ச பாஷா? ஆமால. ஆமா மாமா, முதல்ல இந்த மேக்கப்பை கழிச்சு போடு. விட்டா நாம யாருன்றத நாமளே மறந்துடும் போல இருக்கு. எங்க அப்பா வேற என்ன டவுட் பண்ணே திரியறாரு. கண்டுபிடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். உங்க அப்பா மோப்ப நாயை விட மோசமானவர்ரா. விட்டா கண்ணு காது வழியில எல்லாம் கூட மோப்ப முடிப்பார் போல இருக்கு. எதுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னடா பண்ற? மாமா, உனக்கு ஒட்டின தாடி மிஸ் பிச்சொன்ன கையில வந்துருச்சு. எனக்கு ஏன்டா வர மாட்டேங்குது? இருடா. பிளட் பால் கொடுத்த கம்பல தானே தாடி மிஸ் ஓட்டுன? இல்லையே. அப்புறம் அது வந்து உன்னை விட எனக்கு மேக்கப் நல்லா பொருந்தணும்னு ஃபெவிகால் வச்சு ஓட்டுனேன். ஏய், கும்கி, என்ன மாமா சிரிக்கிற? சரி, இது விட நல்லாதான் இருக்கு. அப்படியே திரி. என்ன தாடியில ஓட்டுனது பதிலா தலையில ஓட்டி இருந்திருக்கலாம். மாமா ப்ளீஸ் மாமா, அரிக்குது மாமா, பிரிச்சுடு மாமா ப்ளீஸ். சரி காட்டு. மாமா, இது எனக்கு தேவையா? நானா உன்னை ஃபெவிகால்ல ஓட்ட சொன்னேன். இதுக்கு மேல என்னால முடியாது. ஒரு செகண்ட் கூட என்னால பொறுக்க முடியாது. நான் போறேன். பாடி டயர்டுக்கும் தாடி டயர்டுக்கும் நான் மருந்து சாப்பிட்டே ஆகணும், இல்லாட்டி நான் செத்துருவேன்டா. அதுக்கு இப்படியா போவ? இந்தா தாடி ஓட்டின்னு போ. அதெல்லாம் என்னால முடியாது. நான் இப்படியே போறேன். என்னடா? இரு, நானும் வரேன். நீதான் மருந்து சாப்பிட மாட்டியே. ஏற்காடு குளிர்வோம் மைண்ட மாத்திருச்சா? மண்ணாங்கட்டி, உன்னை வெளில அமிச்சிட்டே நான் இங்க மாட்டிக்குவா? இரு, சேர்ந்து போலாம். 2 பேரும் சேர்ந்து மேக்கப் இல்லாம வெளில போறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். அப்படிங்கிற இரு, குளிச்சு வந்துடுறேன். தாடிக்கு ஃபெவிகால் போட்டது கொஞ்சம் ஓவர் தானோ. என்ன பண்றது? நம்ம மூளை கெட்டினா தானே நம்ம பண்ண முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, ஒட்டு தாடி மீசம் இல்லாம தலையில டர்பன் வைக்காம இப்பதான் முகத்துக்கு முன்னாடி ஏசி வச்ச மாதிரி குளு 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 குளுன்னு இருக்கு. ஆமா, நீ மீனாட்சியோட சுத்துறதுக்கு நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படணும்? ராமன் சீதையை மீட்கிறதுக்கு இலங்கைக்கு பாலம் கட்டினப்ப அணில் ஏன் கஷ்டப்பட்டுச்சு? அனுமார் 2 கல்ல உருண்டை கொடுத்துருப்பாரா இருக்கும். டேய், நீ பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட போல இருக்கே. மூடின்னு வா. ஐயோ, மைதா மாவு ஃபிளாஸ்க் கூட வந்துட்டு. எக்ஸ்கியூஸ் மீ,
நீங்க இந்த ஹோட்டல்ல வேலை செய்றீங்களா? எங்க டிரைவர் அவதார் சிங் ரூம் எங்க? Thank you. பை. இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன் ஊட்டியில பயங்கர மழையா, அனாவசியமா அவதார திட்டேன். எனக்கும் அதான் மனசு கேட்கல மாமா. அவர்கிட்ட சாரி சொல்லணும். மீனச்சிரும்